வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு சில பேர் கொஞ்சம் மானே தேனே பொன்மானேன்னு வைக்கலாம். அக்யூஸ்ட் இதுல யார் அக்யூஸ்ட்? ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு டைரக்டர். டேரக்டர் எங்க? அவர் வருவார், அவர் பெயில் கிடைக்கல. பெயில் கிடைக்கல வந்துடுவார். சார் காணவே இல்லை சார். இங்க இருக்காரு, இங்க இருக்கீங்க. ஆனா இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப நாள் ஒரு கேப் விழுந்த மாதிரி ஒரு கோட் வந்துச்சு. ஒரு 4 படம் தெலுங்குல போய் பண்ணா கோட் இருந்தாலுமே எங்களுக்கு அந்த கோவராஜ்மன் சார் வேணும், அந்த ஒரு ஃபயர் வேணும். அதுதான் அக்யூஸ்ட் வருது, அதுதான் அக்யூஸ்ட் ஹஸ்பண்ட். என்ன ரீசன் சார்? ஒண்ணுல ப்ரோ, நான் வந்து கோவ படத்துக்கு அப்புறம் ஒரு வெளிநாட்டுல ஒரு 2 வருஷம் கொஞ்சம் பிஜி, நான் டாக்டர் கொஞ்சம் பிஜி முடிக்கிறதுக்காக வெளிநாட்டுல போனேன். ஸோ அதுவும் 2 வருஷம் கேப் வந்தோடனே திரும்பி வரும்போது இண்டஸ்ட்ரியில் வந்து வேற மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, புது ஆர்டிஸ்ட் வந்தாங்க. ஸோ தேர் ஆல் பிஸி வித் தேர் ஆன் திங்ஸ். அப்புறம் எனக்கு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அமையலை. ஸோ அதை வந்து மறுபடியும் ஸ்கிராச்லேருந்து ஆரம்பித்தோம். மறுபடியும் இல்லைன்னா தேவி 2, இருக்காயிரம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி, இப்போ நெட்ரிகம்லாம் பண்ணி, இப்போ பேக் டு பேக் தமிழ்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஹீரோ. ஏன் இந்த படம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? என்ன ரீசன்? அது எத்தனையோ நீங்க இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் ஆர்டிஸ்டா இருந்திருக்கலாம். நான் இந்த படம் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா போன பாயிண்ட் எனக்கு கண்டென்ட், நல்ல கண்டென்ட். நான் இப்போ சொன்னால் அது புரியாது. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே செலக்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டான ஸ்கிரிப்ட் நீங்கள் சொல்வீங்க. ஏன்னா கண்டென்ட் வந்து கரெக்டான ஒரு கண்டென்ட். இது இப்போது வந்து தேவையான கண்டென்ட் கூட நான் சொல்லுவேன், நிறைய தேவையான கண்டென்ட் கூட. அண்டு இதில் வந்து ஒரு கமர்ஷியலுக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஒரு படம் பார்க்கும்போது என்ன தேவை? ஒரு என்டர்டைன் பண்ணணும். படம் என்டர்டைன் பண்ணி ஒரு 2 hours 15 minutes ஆகும் அந்த படம் என்டர்டைன் பண்ணணும். எல்லாத்தையும் என்டர்டைன் பண்ணுற படமாக இருக்கும். ஒரு எமோஷன் பாண்டிங்காகவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இது இருக்கும். இந்த கண்டென்ட் எனக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் இந்த படமே பண்ணுறோம். ஒரு ஆடியன்ஸுக்கும் நம்மளுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வேரியேஷன் இருக்குன்னு நான் சமீப நாட்களாக நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆடியன்ஸ் ஒரு படத்தை வந்து லைக் பண்ணுறாங்க, ஆனால் அதே மாதிரியான இன்னொரு படமும் லைக் பண்ணுறாங்க. ஆனால் மென்டலி என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஜேனரை நோக்கி போகாமல் பல்வேறு ஜேனரை பற்றி போயிட்டு இருக்கோம். கன்ஃபியூஷனாகவே மக்கள் இதெல்லாம் நேசிக்கிறாங்க, அங்கே போகுமா சொல்லி பண்ணுறோம். ஐயோ அது நல்லா இல்லை, இந்த ஜேனர் சொல்லு. அதனால கன்ஃபியூஷன் இருக்கா சார் இண்டஸ்ட்ரியில்? இப்போ இல்லை சார், டேரக்டர்ஸுக்கு அந்த யூனிக் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் இல்லை. மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. நமக்கு வேணா கன்ஃபியூஷன் இருக்கலாம். மக்கள் இல்லை கன்ஃபியூஷன் என்னன்னா, மக்களுக்கு பிடிக்கிற ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அந்த கண்டென்ட் ரொம்ப எங்கேஜாக இருந்துச்சுன்னா, அந்த கண்டென்ட் கரெக்டாக ஒரு அந்த படம் ஒரு 2 hours 15 minutes மக்களுக்கு அதை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, டெஃபினட்டாக வந்து எவ்வளோ படங்கள் உதாரணம் இருக்கே. நாம் வந்து நல்ல படம் மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயம். நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணுறது தான் நமக்கு பிடிச்ச விஷயம். அது நிறைய பேர் நம்ம பிடிக்காத படம் யாரும் பண்ண போகிறது இல்லை. எல்லா படம் மக்களுக்கு பிடிக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம். பட் சில இடத்துல வந்து பிடிக்குது, சில இடத்துல பிடிக்காம போயிடுது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்னன்னா, ஏஐ டெக்னாலஜி அதிகமாக வந்துட்டு ஆர்கானிக்காக உள்ள ஒரு மியூசிக் கம்போசிங் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த மூவியை பொறுத்தவரை என்னெல்லாம் விஷயங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இதில் வந்து இந்த அக்யூஸ்டை பொறுத்த வரைக்கும் 3 songs இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சாங் ஷோகானிக்கிரியை வந்து நமக்கு வந்து அதாவது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரம். நம்மலாம் வந்து அது எப்போ வந்துச்சுன்னு கூட ஒரு ரிசர்ச் வந்து ஒரு ப்ராப்பராக நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் வந்து அதில் தான் இந்த சாங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு ஐடியாலஜி வந்து ஷோகானிக்கிரியை வந்து ஒரு சாங்கோட ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ஒரு பிரிஸ்காக ஏன்னா நாதஸ்வரம்ங்கிறது வந்து எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் அப்படின்றதுக்கான யூஸ் பண்ணுவோம் சிம்பாலிக்காக. ஸோ நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் ஸோ அதை வச்சு தான் அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அடுத்து வந்து நம்மளோட பிரியாணி சாங், இதில் வந்து முக்கால்வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா தோல் கருவியாக இருக்கும். எதுவுமே வந்து லைக் ரொம்ப எலக்ட்ரானிக்காக அந்த மாதிரி இல்லாமல் தோல் கருவியாக இருக்கும். 3வது வந்து இதில் ஒரு சாங் இருக்குது, அன்ரிலீஸ்டு ட்ராக் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கும், நிறையா ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்கும். ஸோ என்டையர் மூவியோட ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலக்ட்ரானிக்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு உயிரோட்டம் இருக்கும். மியூசிக்கில் வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஸோ அது வந்து கதைக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ அது மாதிரி தான் இது நம்ம வந்து பிளான் பண்ணது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஹீரோயின்ஸ்னாலே வந்து அவங்க ஒரு சில ஹீரோயின்ஸ்ல கேரக்டரோட இருக்கும், ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின்ஸா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2 சாங் இருக்கும், டுவேட் இருக்கும். ஸோ இந்த படத்துல
உங்களுடைய ரோல் என்ன, ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நீங்க டேரக்டர் சொன்ன உடனே என்ன ஃபீல் பண்ணீங்க, ஆனா கேரக்டரை எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணீங்க? A director told me the script. It was a totally different script. I have never done a character like this before. I have done a very cute, bubbly that character, but this is very rough and very rowdy type of character, and it's a very de-glamour. She is very fearless. This movie, and I have worn the costumes like sari, langa dawni, nighties, very like homely character, like a girl next door. And this was without makeup, and the story is too good, and the story revolves around Malar, so that's a very special thing to me. So ரவுடின்னு சொன்னாலுமே வந்து மதுரை, வடச்சென்னை இந்த பேஸ்ல தான் வருது. இந்த ஸ்டோரியும் வந்து ரவுடி என்ன கேரக்டர் விஷயம் எப்படி அமைச்சிருக்காங்க கேரக்டர்? இது வந்து நீங்கள் வட சென்னையில் பார்த்துருப்பீங்க, பொல்லாதவன் படம் பார்த்துருப்பீங்க, ஆடுகள் அந்த மாதிரி ஒரு நரேஷன்றது வந்து இது வேறு டைப் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ரா இருக்கும் படத்தில். ஆனால் அந்த ரா இருந்தால் கூட இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. நான் சொன்னேன், ஒரு கமர்ஷியலுக்கு உண்டான எலிமெண்ட் வந்து ஒரு லவ் இருக்குது, ஒரு ரொமான்ஸ் இருக்குது, ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இது இருக்கும், ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய நேர்மையான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பொண்ணுடைய ஒரு மலர்ன்ற ஒரு கேரக்டர், அந்த பொண்ணுடைய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் இருக்குது. அதனால் அந்த டைப்புனே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த டைப்பு மாதிரி கைண்ட் ஆஃப், ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு 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 பேஸ் இருக்குமே தவிர அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். பட் இது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். சார் அர்ஜுன் சார், ஒரு டேரக்டர் வந்து கதையை சொல்லும் போது அந்த கதை வந்து நம்மளுக்கு ஓகேவா இருக்குமான்னு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அந்த படத்துல ஆக்ட் பண்ணும் போது அந்த கதையோட போக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? நம்ம 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 வந்து ஸ்டோரி சொல்லும் போது சூப்பரா இருந்திருக்கும், ஆனா அதோட கேரக்டர்ஸா நம்ம ஸ்க்ரீனிங்ல பார்க்கும் போது அது வேற மாதிரி ஒரு ஃபிளேவரா இருக்கும். அது வந்திருக்கா? நிறைய வாட்டி, ஒரு 1-2 வாட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த தப்பு நான் பண்றது இல்லை. ஸோ கதை மட்டும் இல்லை முக்கியம், அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ். அது நம்ம கதை சொல்கிறத யாராலே சொல்ல முடியும் சார். ஒரு சில ஆளுங்க கதை நல்லா சொல்ல முடியும், நான் எடுத்து வைக்க தெரியாது. ஒரு சில ஆளுங்க வந்து கதையே சொல்லுவாங்க, நல்லா எடுத்து வைப்பாங்க. அதையும் தாண்டி டெக்னிக்கல் டீம் ஒன்று இருக்குது. ஒரு எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு நல்ல படம் இருக்கும், நல்ல ப்ரொடியூசர்ஸ் வேணும். ஒரு படம் அழகாக பண்ணி எடுத்து வச்சுட்டு அது ஒழுங்காக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலன்னா வேஸ்ட். ஸோ எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணி ஹார்ட்ஃபுல்லாக இருந்தால் தான் ஒரு சினிமா ஜெயிக்கும். ஒரு வாரத்துக்கு 6 படம் இறங்குது, 7 படம் இறங்குது. மக்களோட மனநிலை 2 படம் தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், சனிக்கிழமை ஒரு படம், இல்லாட்டி வெளியிடும். ஸோ ஒரு காமனாக கேட்குறேன், இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான்? கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா இதை வந்து ஒரு ரெகுலேஷன் கமிட்டி வந்து போட்டு லாஸ்ட் டைம்லாம் பண்ணது. இது கண்டிப்பாக பண்ணணும், இல்லைனா வந்து இது மாதிரி ஒரு 7-8 படம் வந்ததுன்னா அதாவது ஜனங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்போது ஆர்டிஸ்ட் உள்ள படங்களுக்கு, இன்னும் புதுமுக ஆர்டிஸ்ட் படங்களுக்கு கொஞ்சம் தேட்டர்கள் கிடைக்காம போகலாம். ஆர்டிஸ்ட் உள்ள படங்களுக்கு கொஞ்சம் இப்போ நாங்கள் எங்கள் படம் வரும்போது ஒருவேளை விஜய் சார் படமோ, ரஜினி சார் படமோ, அஜித் சார் படமோ வரும்போது நாங்கள் வர முடியாது. இப்போது அடுத்த கேட்டகரியில் ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது மற்ற படங்கள் வந்து பாதிக்கப்பட்டுரும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம படம் போட்டிருக்க ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து யோசிக்கணும், கரெக்டாக எப்படி வரணும், என்ன மாதிரி டைமில் வரணும். இங்கே வந்து அவங்களால எப்பயுமே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லா டைமும் 7-8 படம் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை ஒரு சர்க்குலேட் பண்ணலைன்னா நம்ம அதை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம், கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸும் வந்து நாளுக்கு நாள் வந்து நீங்கள் படம் டைமில் இருக்கும்போது நான் பார்த்துருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் இல்லை. தேட்டராக வந்து ஆர்டிஸ்ட் போகிறாங்க, ஊராக போகிறாங்க, மக்களை வந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் இந்த படத்தை பார்த்துருங்கன்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கு. அப்படி இல்லை சார், ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் மக்களை தேட்டருக்கு கொண்டு வர வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் மட்டும்தான் மக்கள் வந்து போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. நாம் அப்போ நம்மளுக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாம் ரொம்ப நல்ல படமாக கொடுக்கணும். நாம் வந்து மக்களுக்கு ஒரு படமாக கொடுத்துட்டு என் படம் சரியில்லை, என் படம் சரியாக ஓடல, என் படத்துக்கு ஒன்றுமே இல்லை, கலெக்ஷன் நம்ம சொல்லவே முடியாது. நாம் கரெக்டாக இருக்கும்போது மக்களும் கரெக்டான ஒரு படத்தை தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக வேணும். முக்கால்வாசி என்னென்னா இப்போல்லாம் வந்து ஓடிடியில் படங்கள் பார்த்துட்றாங்க, ஆனால் தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படமாக இருக்கணுன்றது தான், அதுக்குண்டான செலவு பண்ணி படம் பண்ணுன்றது தான். அது டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக இருக்கணும். அப்படி பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து சார், சினிமா வந்து தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10% குறைஞ்சாங்க அப்போது. பட் இப்போ திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க.
கரெக்டான படமாக இருக்கணும் அவங்களுக்கு நல்ல படமாக இருக்கணும். நல்ல அந்த படங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இவ்வளோ ப்ரொமோஷன் தேவைப்படுது. இவ்வளோ ஒரு நல்ல படம் நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது, எங்கள் படம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்னதான் நல்ல படம்னு சொன்னாலும் மக்கள் ஒரே ஷோவில் அது என்னன்றது ஜட்மெண்ட் பண்ணுறோம். அந்த பட்ஜெட் வைஸ்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நாங்க வந்து 1 கோடிக்கு மூவி பண்ணா 1 கோடிக்கு ப்ரமோஷன்ஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது சார் அவங்ககிட்ட நான் கேட்கிறேன். சரி, ஒரு நல்ல படம் வந்து பல கோடிகள் ப்ரமோட் பண்ணல. நல்ல படம் தானாகவே ப்ரமோட் ஆகிடும். ஒரு நல்ல கண்டென்ட்டு தானாகவே ப்ரமோட் ஆகிடும். ஆனால் அந்த காலகட்டங்கள் போய் ஒரு நல்ல கண்டென்ட்டையும் நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலும் நம்ம இருக்கிறோம். அது வேறு வழியே இல்லை. நல்ல கண்டென்ட்டையும் மக்கள்கிட்ட நம்ம நல்ல கண்டென்ட்னு சொல்கிறதுக்கும் ப்ரமோட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு இப்போ பிளாட்ஃபார்ம், சோஷியல் பிளாட்ஃபார்ம், நல்ல படங்களை வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள்லாம் வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எல்லா படமும் வந்து நல்லாவே ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் ஓடுது. ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணம் ஊடக நண்பர்களும் மீடியா நண்பர்களும். நீங்கள் சொல்லுங்கள் சார், இதோட மேஜிக் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ப்ரமோஷன் ஒரு ஹீரோ வந்து ஹீரோவை தாண்டி அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து அந்த மூவி எங்கே கொண்டு போய் ஆடியன்ஸ் சேருது, ஆடியன்ஸ் பார்த்து அதோட ரிசல்ட் என்னன்னு ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ இப்போ நாங்கள் காலையில் இருந்து ஒரு 8-10 இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கோம். அது ஏன் பண்ணுறாருன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, எங்களுக்கு நல்ல ஒரு பிஆர் இருக்குது, நீங்கள்லாம் எங்களை தேடி வர்றாங்க, எங்களால் இந்த மாதிரி உட்காந்து பேச முடியும். அதுவே ஒரு பெரிய டீம் ஒர்க். ஸோ இந்த டீம் ஒர்க் இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயம். மக்களுக்கு எந்தெந்த மாதிரி படங்கள் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த படம் ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அமையறதுக்கு நாங்கள் எந்தெந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் வச்சுருக்கோம், இதை பற்றி ஒரு குட்டியான விஷயங்கள் மக்கள்கிட்ட சொன்னாதான், உங்கள் மூலமாக போய் சேர்ந்தாதான் அவங்க தியேட்டருக்குள்ள வந்து படம் பார்ப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7 படம் ரிலீஸ் ஆகிறாங்க, 10 படம் ரிலீஸ் ஆகிறாங்க, அவங்க எது செலக்ட் பண்ணி பார்க்கணும், ஏன் அக்யூஸ் படம் மக்கள் தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிறது நாங்கள் சொன்னதான் அவங்களுக்கு புரியும். இது சொல்லாமல் எப்படியோ ஏதாவது ஒரு 4-5 போஸ்டர் ஓட்டினா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து கண்டென்ட் வைஸும் சரி, ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் டிமாண்ட் பண்ணும். தியேட்டரில் போய் இந்த படம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அந்த, பிகாஸ் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் சரி, சாங்ஸுக்கும் சரி, ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய டெக்னீஷியன்ஸ். கேஎல் பிரவீன் சார், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், எங்களோட சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ், அந்த மாதிரி எல்லாருமே, பிரேம்ஜி, எல்லாருமே பெரிய டீமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் அவங்களுக்கு தெரியாது. They will listen to the songs, they will love it. Why we are bringing in this much technicians? Because our content demands that. And our content is that much important for us. ஸோ நாங்கள் எல்லாரும் கான்ஃபிடண்டாக இருக்கும், நாங்கள் எல்லாரும் ஒரு படம் பண்ணணும்னு ஒரு மக்கள்கிட்ட போய் சேரணும். அதை விட அந்த படம் நல்லா பிஸ்னஸ் ஆகணும். ஒரு நல்ல படம் பிஸ்னஸ் ஆனால் தான் அடுத்த படம் பண்ண முடியும். தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆகிற படத்தில் நாங்கள் இருக்கணும். ஸோ அதுக்கு ப்ரமோஷன்ஸ் முக்கியம். பிகாஸ் ஒரு வீக் 2 வீக் தான் சார் படமே, எவ்வளோ பெரிய படமும் அதுக்குள்ளார கலெக்ஷன் எடுத்துடணும். ஸோ ப்ரமோஷன்ஸ் இருந்தால் தான் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல்குள்ளே அத்தனை ஆளுக்கு தியேட்டருக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு வசூல் வரும். ஸோ அதில் வந்து இறங்கி தான் வேணும் சார். நார்மலாக ஆரோக்கியமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரி எல்லாருமே. சார் நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் சார் இருக்குது சினிமா வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே இல்லை, இப்போ இல்லை, சினிமாவோடையோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸையோ என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து அதை வந்து டவுன் பண்ணவே முடியாது. எப்பப்போ அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு, இன்னும் அடுத்தடுத்த டெக்னாலஜி வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு அப்டேட்டில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நான் அதான் சொன்ன மாதிரி நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம தெளிவான படம் பண்ணணும். ஆடியன்ஸுக்கு தேட்டரில் வந்து பார்க்கணுமா, அதுக்கு எடுத்த எக்ஸ்பீரியன்ஸோ அந்த தேட்டரில் உள்ள அந்த 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 தேட்டருக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸோட படமாக பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இனிமேல், அதுவும் அரைச்சமாகவே இன்றைக்கி அரைச்சாலாம் கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு டூயட்டு திருப்பி ஹீரோயின் கூட உட்காந்துட்டு அதில் அந்த கதையோடு அது வேணும், அந்த கதைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். திரிச்சா இன்றைக்கி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்படி பண்ணால் மட்டும்தான் ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல நல்ல மெடிசன்ஸாக நம்ம தான் கொடுக்கணும். யோகி பாபு என்ன ஆடியன்ஸோட மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு படத்தில் வந்து யோகி பாபு போஸ்டர் இருந்தால் அவங்க 2 நிமிஷம் யோசிக்கிறாங்க, ஒரு சீன்ல வருவாரா 2 சீன்ல வருவாரா. ஸோ ஆடியன்ஸோட மென்டாலிட்டி அவங்க கிட்ட நான் கேட்குறேன், யோகி பாபுவோட போர்ஷன் என்ன? நாங்கள் வந்து உதயா அஜ்மல் யோகி பாபுன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்படி போட முடியாது. அந்த மாதிரி ஒரு சீனில் வந்தால் அவர் ஹீரோ,
உதயா, அஜ்மல், யோகி பாபு 3 பேருமே ஹீரோ தான். இதில் வந்து உதயா மட்டும் ஹீரோ இல்லை, அஜ்மல் மட்டும் ஹீரோ இல்லை, யோகி பாபு சார் மட்டும் ஹீரோ இல்லை, 3 பேருமே ஹீரோ தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் யோகி பாபு சார் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 12 நாள் மேலே 13 நாள் 14 நாள் டேட் கொடுத்துருக்காரு. கண்டினியூஸாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், செகண்ட் ஹாஃப்ல இருந்து டு தி எண்ட் வரைக்கும் படம் ஃபுல்லாக வருவார். ஸோ நான் ஆடியன்ஸுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன், இது யோகி பாபுவோடைய மெயின் படம். 250 கொடுத்து இந்த படம் பார்க்குறேன். இது என்ன தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும்? ஒரு உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்க எதுக்கு வரீங்க, சோகமாக இல்லையோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம். ஆனால் அந்த 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணி வேணும்னு நினைப்போம். நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், வெளியில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அந்த ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷம் உங்களை வந்து ஃபுல்லு ஒரு த்ரில்லர் மூமெண்ட் கொடுக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் மூமெண்ட் கொடுக்கும், ஒரு ஆஹா படம் போனதே தெரியலையான்னு கொடுக்கும். எண்டில் அந்த படத்தில் ஒரு எமோஷன் ஃபீலிங்கோட வெளில வருவீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சினிமா. இந்த 250 ரூபாய்க்கோ இல்லை இப்போ 150 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கு வாங்குற டிக்கெட்டுக்கு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், இது என் படம் இல்லை, நான் நடிக்கலை, இல்லை வெளிப்படம் அப்படின்னா நான் ஆடியன்ஸாக இந்த படம் அக்யூஸ்ட படம் பார்த்தா ஆஹா பரவாயில்லையே ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே. நான் ஒன்றும் பெரிய காவியத்தை எடுத்துடல, ஒரு பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நான் கொடுத்துட்டேன்னு நான் சொல்லலை, ஒரு அமர காவியமாக இந்த படம் வந்து அக்யூஸ் இருக்க போது நான் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது என்டர்டைன்மெண்ட் படம், இது ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் டு எண்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு எமோஷன் ஃபீலிங்கில் வருவீங்க. அது இந்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் நான் நினைக்கிறேன். படம் எடுத்துருவீங்க சார், அது வந்து இப்போ வந்து இந்த எமோஷனுக்கு இந்த எமோஷனுக்கு வந்து இப்போ இன்டர்வியூ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து வராங்க, அந்த எமோஷனில் அவங்க கனெக்ட் ஆவாங்களான்னு உங்களுக்கு தெரியும், டேரக்டருக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்டாரு, கொட்டுக்காளி இந்த படம்லாம் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. டேரக்டர் வந்து நல்லா இருக்குது பாருங்கன்னு இன்டர்வியூவில் சொல்ல பெரிய பெரிய டேரக்டர் பார்த்து சொல்லி, ஆனால் தேட்டரில் வந்தவங்க உண்மையில ரொம்ப குப்பை. ஓகே, அந்த மாதிரி நீங்க இது இருக்குது கடைசியில் இது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கடைசியில் வந்து ஒரு சென்டிமெண்ட் கொடுத்து அவன் நல்லவன் ஆகிட்டு போகிறார். இது வந்து 60 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அதான் நடக்குது. இப்போ நீங்க நீங்க சொன்னீங்க அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு, டெக்னாலஜி அப்டேட் ஆகுது, கேமரா மாறுது, இது மாறுது, அது மாறுது. ஆனால் டேரக்டருங்களா பழைய காலத்திலே அப்படியே இருக்கிறாங்கன்னு நான் அப்படி சொல்ல முடியாது சார். டேரக்டர் எல்லாமே பழைய காலத்தில் இருக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபியூ டேரக்டர்ஸ் சொல்லலாம், ஆனால் நிறைய டேரக்டர்ஸ் இப்போ அப்டேட்டாக தான் இருக்கிறாங்க. எல்லா டேரக்டர்ஸும் எல்லா டேரக்டர்ட்டும் குறை சொல்ல முடியாது. இல்லை இப்போ என்னுடைய படத்தில் டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசே இப்போ நான் அதுதான் சொல்கிறேன், இந்த படத்தை நான் ஒரு காவியம் சொல்லலை, இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக வந்து நாங்கள் சொல்லாததை தமிழ் சினிமாவில் சொல்லாததை சொல்லலை, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு நம்பிக்கை சொல்கிறோம். நான் அதுதான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும், உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்குது. இதில் வந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு படம் பார்க்க போர் அடிக்காமல் ஒரு 2.25 மணி நேரம் உங்களை ஒரு எங்கேஜ் பண்ணணும், அந்த ஸ்க்ரீன் பிளே எங்கேஜ் பண்ணணும், அது த்ரில்லர் மூமெண்ட்டாக இருக்கணும், அந்த படத்தில் உள்ள கண்டென்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும். ஆனால் படம் பார்க்கும்போது அடுத்து என்னன்றது இருக்கணும். இவ்வளோ இந்த படத்தில் இருக்கும். அது நான் நடித்தாலும் சரி நடிக்கலனாலும் சரி, நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்காகலாம் இந்த படத்தை வந்து நான் அப்படிலாம் வந்து சொல்ல விரும்பவே இல்லை. இப்போ நான் சொல்லுவேன், நாளைக்கு இதே கிளிப்பிங்கை போட்டு நாளைக்கு படம் பார்த்துட்டு அட படமாக இது உதயா சார் சொன்னார், அஜ்மல் சொன்னார், எங்களே கலாய்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எவ்வளோ கிளியராக இருப்போம் அதில். இப்போல்லாம் வீடியோ தான் பார்க்குறோம், அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப கிளியர் மைண்டாக இருக்கும். நாங்கள் ஆடியன்ஸாக படம் பார்த்துட்டோம், படம் பார்த்தவங்க ஒரு பேட்ச் 2-3 பேர் படம் பார்த்துட்டாங்க. ஒருத்தர் கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல, எல்லாருமே வந்து நல்லா இருக்குது சார், படம் நல்லா ஸ்க்ரீன் பிளே போகிறதே தெரில, அவ்வளோதான் சார், அதுவே இப்போ இருக்குது போதுமானதாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் பார்த்து உங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாம் பார்த்து நீங்கள் சொல்கிற அந்த ரிசல்ட்டும் தான் மக்கள் ரிசல்ட்டோட கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த நாட்களுக்காக இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே காத்திருக்கிறேன். ரெண்டு பேர்கிட்ட ஒரு கேள்வி சார், கோவுக்கு அப்புறம் எத்தனையோ வாய்ப்புகள் வாங்கிருக்கோம். எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறம் ஒரு மீட் இருந்துச்சு, நல்ல மூவி, நல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஜெயிச்ச ஒன்று நம்ம எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க ஒவ்வொரு ஹீரோக்குமே. 2 பேரும் ஹீரோ, ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் பதில் சொல்லிட்டு சார், என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நடிகை ஆகணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. ஆனால் நான் வந்து ரொம்ப பிளஸ்ட். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்த உடனே I got back-to-back hits. I was blessed to work with big directors like Mishkin sir, KV Nandini ma'am. தொடர்ந்து எல்லாமே 100 டேஸ்க்கு மேலே ஓடின படம் எல்லாம். மலையாளத்துலேயும் சரி, மலையாளத்தில் மாடபியோட படம் 250 டேஸ்க்கு மேலே ஓடின படம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 திருத்தூர் கோ அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அட் எ பாயிண்ட்
ஐ ஹவ் ப்ராமிஸ் மை பேரண்ட்ஸ், எனக்கு ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம். அவரோட கனவு நான் ஒரு டாக்டர் வரணும். நான் டாக்டர் வந்துட்டேன். அந்த பிறகு தான் நான் என்னோட கனவு அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து படத்தில் நடிக்கணும். 4-5 படம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். பிகாஸ் எனக்கே தெரியாது நான் இவ்வளோ என்னை வந்து கடவுள் தூக்கிட்டு போவேன், எனக்கே தெரியாது. ஸோ அந்த ஒரு இதில் வரும்போது நான் ஒரு பீக்கில் இருந்தோம். எனக்கு அவ்வளோ அவார்ட்ஸு அது எல்லாமே நான் கிடைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேரண்ட்ஸ் தான், அவங்களோட கனவு நான் ஒரு டாக்டராக இருக்கணும். ஸோ அவருக்காக நான் வந்து படிக்க வெளிநாட்டில் போயிட்டேன். ஆனால் அங்கே போகும்போது எனக்கு எக்கச்சக்கமான கால்ஸ், நிறைய படங்கள் அது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதே விட்டுட்டு ஒரு பீரியட் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த படிப்பு நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வை? பிகாஸ் சினிமா தான் மறுபடியும் கால்ஸ் மீ பேக். ஆனால் நான் அதை அப்படியே நான் சொன்னேன், அது எல்லாத்தையும் விட்டு நான் மறுபடியும் திரும்பி வந்தேன். திரும்பி வரும்போது நான் வந்து a new person again in cinema. So I started from the scratch. மறுபடியும் இல்லைன்னா நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணது ஹீரோவாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஹீரோ வச்சு நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிலாம் இருந்தால் என்னால் வர முடியாது. ஸோ நான் தேவி 2 இவரோட பிரதரோட படத்தில் தான் ஒரு கம்பேக் ஓடிச்சு. தேவி 2க்கு அப்புறம் நெற்றிக்கடனுக்கு வந்துச்சு, இரவுக்காயிரம் கண்கள். அப்போது நெற்றிக்கடனுக்கு அப்புறம் இந்த எக்கச்சக்கமாக நான் மறுபடியும் ஆஃபீஸ் வந்து ஆரம்பிச்சோம். இப்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஒரு 4-5 பெரிய படங்கள் ஹீரோவாக நடிச்சு அது எல்லாமே நல்லா போச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணி மூவ் பண்ணுறது. மலையாளத்துலேயே நான் போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ ஐ எம் தேர் இன் ஆல் தீஸ் 3 இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஐ எம் நாட் கன்ஃபியூஸ்ட், ஐ எம் ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஒர்க் அண்ட் ஐ எம் வெரி குட். சார் இப்போ ஆக்சுவலி வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாருடைய படம். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாகவும் கிராஃபாக இருந்தது. அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கேரியரில் வந்து நிறைய படங்கள் வந்து கஸ்தூராஜா படம், காதல் ஜாதின்னு ஒரு படம்லாம் வெளியில் வரல, இளையராஜா சார் மியூசிக்கில் அந்த படம்லாம் வெளில வரல. இது மாதிரி நிறைய படங்கள், ஆசாமின்னு ஒரு படம், டெல்லின்னு ஒரு படம், பூங்குலின்னு ஒரு படம், அதான் நிறைய படம் சொல்லலாம், நிறைய படம் வரல. இதுக்கு நடுவில் ஒரு 16-17 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னென்னா சார், நம்ம இது வரைக்கும் வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கதே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய பீரியடில் மில்லினியம் இயரில் அப்போ வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னு தெரியும், நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் எல்லாருடைய ஆதரவில், செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இன்றைக்கும் வந்து நம்ம நிற்கிறோன்றது தான் எனக்கு சந்தோஷம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நாம் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு பேஷனாக, இது ஒரு பேஷனாக நம்ம நினைக்கிறோன்றதுனால ஒவ்வொரு முயற்சிகளும் நம்ம தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நம்ம இந்த கிரவுண்டில் இருக்கிறோன்றது தான் முக்கியம். ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது அப்புறம், இந்த ஃபீல்டில் இருக்கிறோன்றது தான், இந்த கிரவுண்டில் இருக்கிறன்றது தான் முக்கியம். அதுதான் நம்ம இருக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் வந்து எனக்கு வந்து எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கே வந்துடும், எனக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன், எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். என்னால் வந்து அதான் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்னது தான், நான் எப்பப்போ டவுனாக இருக்கும்போது இந்த கை என்னை பிடிச்சிடும். ஸோ அப்போ நான் வந்து வி கேன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தான். ஸோ இப்படி ஒரு இதில் தான் இந்த ட்ராவல் போயிட்டுருக்கு. இந்த மனநிலைமை தான் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்கேன்றதை நான் இதுதான் அக்யூஸ்டோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்றதான் நினைக்கிறேன். ஃபைனலாக எல்லாருக்கிட்டையும் அக்யூஸ்ட் ஏன் பார்க்கணும்னு ஒரு கேள்வி. மக்களாகிய ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் ஏன் பார்க்கணும்? கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கான்டென்ட்டாக வந்து ஒரு நல்ல கான்டென்ட்டை, எங்கேயுமே வந்து ஒரு ஃப்ளா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டடாக இருக்கும் இந்த ஃபிலிமு. ஸோ ஓவராலாகவே இந்த மூவி வந்து ஒரு குட் பேக்கேஜ் ஃபார் த மணி வி பே ஃபார் த டிக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது தான் நான் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை டீம் வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம ஜஸ்ட் இந்த ஆஃப்டர் இந்த ஓடிடிஸ் எவல்யூஷன் அதெல்லாம் நீங்கள் ஒரு செகண்ட் டைம் வாட்சபிளாக வச்சுக்கோங்க, செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கறதுக்கு வச்சுக்கோங்க. பட் ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் அந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், டெஃபினட்டாக ரெக்ரெட்டே இருக்காது. ஐ எம் வெரி ஷுர். இந்த படம் வந்து நாங்கள் வந்து கமர்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு ஐடியா வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கு. சாங்ஸும் சரி, ஃபைட்ஸும் சரி, இமோஷனல் சீக்வன்ஸஸும் சரி, நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ், நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த படம் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் முழுசாக அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அதுவும் படம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பாக போயிட்டு இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் இருக்காது. ஃபேமிலியோட ஒரு வீட்டில் சின்ன குழந்தையிலேருந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் கிராண்ட் மதர் வரைக்கும் கொண்டு வந்து ஒன்றா என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படம். So it's a full packed family entertainer. As sir said, it has all the elements in the movie: fight, songs,
drama, romance, everything. So it has a lot of emotional scenes in the movie which audience will get affected by it. So I just request everyone to go watch movie in the theater. நான் சிம்பிளாக சொல்கிறேன் சார், ரொம்ப படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியே வராதீங்க. ஓகே, வாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இவ்வளோ எங்கள் கூட சூப்பராக இன்டர்வியூ பண்ணாரு, ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ நீங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும், அது ரொம்ப சக்ஸஸ்ன்ற வார்த்தையை சொல்லுங்க. சக்ஸஸ் அதை தாண்டி நீங்க 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 நம்ம பேசின மாதிரி தான். நம்ம நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, நம்மளை ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நெகட்டிவ் பாயிண்டே வேண்டாம்னு நினைக்கிறேன், ஒன்லி சக்ஸஸ் தான். வெளியில போனாலுமே கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வேணா ஒரு டீம் இருக்கு பார்த்தீங்களா, அது கட்டாயமா வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஷூர். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ.